Pon Vanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மதுரையில் விலை நிலவரம் என்ன, வாகன ஓட்டிகளின் கருத்து என்ன என்பதை பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, பெருநகரங்களை பொறுத்தவரைக்கும் சென்னையில் 103 ரூபாய்க்கும், மும்பை போன்ற இடங்களில் 106 ரூபாய்க்கும் பெட்ரோல் 1 லிட்டர் விற்கப்படுகிறது. மதுரையில் விலை நிலவரம் என்னவாக இருக்கிறது? வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையுடைய உயர்வால் மக்கள் கடுமையாக அவதியடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் நேரடியாக எதிரொலிக்க தொடங்கியிருப்பதாக வர்த்தகம் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையில் பெட்ரோல் விலை 104 ரூபாய் 36 பைசாவாகவும், டீசல் விலை 96 ரூபாயும் உயர்ந்துள்ளதால் தினசரி வருமானத்தை நம்பி வாழும் மக்கள் கடும் பொருளாதார சுமையை எதிர்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள், கால் டாக்ஸி டிரைவர்கள், இருசக்கர வாகனங்களில் பணிபுரியும் டெலிவரி ஊழியர்கள் உள்ளிட்டோர் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே குறைந்த வருமானத்தில் குடும்ப செலவுகளை சமாளித்து வந்த நிலையில் தற்பொழுது எரிபொருள் செலவு திடீரென அதிகரித்திருப்பது அவர்களின் வாழ்க்கையை மேலும் சிரமப்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை அந்த எரிபொருளுக்கே செலவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பலரும் வேதனை கூறியிருக்கிறார்கள். இது சம்பந்தம் பேசுவதற்கு இங்கே கூட ஒரு வாடிக்கையாளர் காலமே கேட்கலாம். இப்போ 3 ரூபாய் வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. இது சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் நினைக்கிறீங்க? கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதாவது எப்பயுமே ஒரு பெட்ரோல் உலை உயர்வுன்றது ஒன்லி ஒரு 9 மணி 10 மணிக்கு ஷெட்யூல் அறிவிப்பாங்க எப்பயுமே எல்லா டீலருக்குமே. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு 4:45 அறிவிச்சிருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். விடிய காலையில் ஒரு லிட்டருக்கு டீசலுக்கு 3 ரூபாயும் பெட்ரோலுக்கு 3 ரூபாயும், இப்போ திடீர்னு இப்போ கிளம்பும் போது பார்க்குறேன் சிஎன்ஜி 2 ரூபா விலை ஏற்றிருக்குன்னு சொல்லி தகவல் வருது. இது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடியது. என்னன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்க ரேட்டு எப்படி வருதோ அந்த மாதிரி டெய்லி 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு அடிப்படையாக ஏறி 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 பெட்ரோல் விலை இன்னைக்கு இந்த ரேட்டில் இருந்திருக்கு வருது. இப்போ திருப்பி இதே நிலை வரக்கூடாதுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெலிவரி பண்றவங்க, அதாவது ஓப்பனா சொல்லுவாங்க ஜெப்டோ, ஸ்விக்கி, அவங்கெல்லாம் சாதாரண மக்கள் பாவம். இதை நம்பி தான் அவங்க பெட்ரோல் நம்பி தான் வண்டி ஓட்டுறாங்க. இப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க போறது கிடையாது. அவங்க கமிஷனை ஏற்றி கொடுக்க மாட்டாங்க யாருமே. இதனால இவங்க கையில இருந்தா இழப்பு ஏற்பட போகுது. ஒரு நாளைக்கு சராசரி அவங்க ஒரு 10 டெலிவரி போனாங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா ஒரு நாளைக்கு இழக்கிறாங்க. அப்படின்றது மாசத்துக்கு ஒரு 5000 ரூபா இறங்குது. அதே மாதிரி உங்களுக்கு விலைவாசி ஏற்றம் ஏற ஆரம்பிக்கும். இப்போ லாரி ஃப்ரைட் ஏற ஆரம்பிச்சிடும். பஸ்ஸோடைய டிரான்ஸ்போர்ட்டிங் தனியார் பஸ், கவர்மெண்ட் பஸ் எப்படி பண்ண போறாங்கிறது, தனியார் பஸ் கட்டாயம் விலை மறைமுகமாக ஏற்றுவாங்க, உடனே ஏற்ற மாட்டாங்க. அதுமாதிரி லாரி கட்டணங்கள் சரக்கு வாகனத்தில் கட்டாயம் விலை ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு ஆலோசனை பண்ண போறேன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் பார்க்கும்போது கட்டாயம் விலைவாசிகள் கடுமையான இது சின்ன வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள் வரைக்கும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மோட்டார் ஃபீல்டு நான் இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஜிஎஸ்டி 28% இருந்த இது 18% கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயருடைய விலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 28% மேல தாண்டி போயிருச்சு. விலைகள் ஏன் இப்படி கொண்டு போறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேன். கேட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஃபுல்லாமே விலை ஏறிடுச்சு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. முந்தி இருந்த காட்டிலும் கிட்டத்தட்ட 15% எக்ஸ்ட்ரா விலை ஏறி இருக்கு. அதனால இதை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இது தொடரக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இவங்க பிரதமரோ இல்ல ஒரு மகாராஷ்டிரா முதலமைச்சர் 2 வீலர்ல போறதை பத்தி பெட்ரோல் வர இதாக போறது கிடையாது. அதனால பொதுமக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு இந்த நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்னு என்னன்னா இவி வெஹிக்கிள் ரேட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இவி வெஹிக்கிள் மக்கள் வாங்கிடலாம், ஆனா 5 வருஷத்துக்கு மேல அது பயன் கிடையாது. இதே பெட்ரோல் வெஹிக்கிள் எங்கனாலும் சர்வீஸ் பண்ணலாம். இவி வெஹிக்கிள் வாங்குறதுக்கு மக்கள் பயப்படுறதுக்கூடிய காரணமே அதுதான். ஒரு இடத்துல போய் பெட்ரோல் வண்டியில எங்கனாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இவி வெஹிக்கிள் நின்றுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கான வழிமுறைகள் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியா ஒரு இது அமெண்ட்மெண்ட் பண்ணலன்றதான் என்னுடைய இதுவா இருக்கு. அதனால இவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் கொடுக்கணும்ன்றதா எங்களுடைய இது இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை ஏறாம இனி பார்த்துக்கொள்ள வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. பொதுமக்களுடைய வாழ்க்கை அந்த இதை அவர் எளிதாக சமாளிப்பதற்கு வரி சலுகையும் விலை குறைப்பும் அவசியம் என்பதே பலருடைய கருத்தாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இது அன்றாட வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க, வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றதாக அவங்க சொல்றாங்க.
அது பெட்ரோல் பங்கோட உரிமையாளர்கள் சம்பந்தமாக வந்து கேட்கும் பொழுது, அதாவது இந்த சற்று நேரத்துக்கு முன்பு கூறிய நபர் அவர் சொன்ன தகவல்படி தான், அதாவது அதிகாலையிலே வந்துட்டு பெட்ரோல் விலைக்கு உண்டான அந்த அறிவிப்பு வந்தது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் அது 6 மணிக்கு முன்பு வரை ஒரு விலை இருந்தது. 6 மணிக்கு பின்பு வந்துட்டு கிட்ட வந்துட்டு இந்த தொகை வந்து மாறி இருக்கிறது என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார்கள். அதாவது பெட்ரோல் வந்துட்டு பழைய விலை, அதாவது 6 மணிக்கு முன்பு 101 ரூபாய் 52 பைசா இருந்த விலையில் 6 மணிக்கு பின்பு புதிய விலையாக 104 ரூபாய் 36 பைசாவாக உயர்ந்திருக்கிறது. அதே போல் டீசல் வந்துட்டு பழைய விலை, அதாவது 93 ரூபாய் 13 பைசா இருந்தது. 6 மணிக்கு பிறகு புதிய விலையாக 96 ரூபாய்க்கு வந்துட்டு விலை வந்து உயர்ந்திருக்கிறது என்கிற விஷயத்தை வந்துட்டு பெட்ரோல் பங்கு உரிமையாளர் வந்து கூறியிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவருமே வந்துட்டு மிகவும் ஒரு மனவேதனையோடு தான் இங்கே வந்து பெட்ரோல் போட்டு சொல்றாங்க விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அது இது மாதிரி பெட்ரோல் விலை வந்து உயர வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்தே மக்களுக்கு தெரிந்த சமயத்தில் கடந்த ஒரு வாரங்களாகவே வந்து தொடர்ச்சியாக அதிக அளவு வந்து பெட்ரோலை வந்துட்டு பிடித்துக் கொண்டு சென்றார்கள். அதே போல் வந்து வெறும் வாட்டர் கேன்லயோ அல்லது வந்து கேன்லயோ வந்துட்டு பெட்ரோலை வந்து பிடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை. அதே போல் வாகனத்தில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து வாகனத்திற்கு வந்து பெட்ரோல் ஊற்றி கொண்டு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் 3 ரூபாய் வந்து விலை அந்த ஏற்றம் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்கின்ற விஷயத்தை வந்துட்டு சம்பந்தப்பட்ட பெட்ரோல் உரிமையாளர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் வந்துட்டு சாமானிய மக்கள், அதாவது அனைத்துக்குமே வந்து விலைவாசி உயரக்கூடும் என்கின்ற ஒரு விஷயத்து காரணமாக வரி சலுகை செய்து விலை குறைப்பும் கண்டிப்பாக செய்து இதுக்கப்புறமேட்டாவது வந்து விலை ஏற்றாமல் இதை வந்து இன்னும் குறைப்பதற்குண்டான நடவடிக்கை தான் அரசு வந்து எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தரப்பில் வந்துட்டு ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அன்றாட வாழ்விலும் பிரதிபலிப்பதை நாம் பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பிரசன்னா. Ponvandam Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.